திருப்பூர் மாவட்டத்தில் அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டல் திட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்படும் என 137 ஆண்டுகளாக விவசாயிகள் காத்திருக்கின்றனர். 1880ஆம் ஆண்டு ஆர்த்தர் காட்டன் என்பவர் நீலகிரி மலையில் பெய்யும் மழை நீரினை கொண்டு பாசன வசதிகளை மேம்படுத்த கீழ்பவானி மற்றும் மேல்பவானி திட்டங்களை செயல்படுத்த அப்போதைய மெட்ராஸ் மாகாண அரசிடம் கோரிக்கை விடுத்தார். பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் நீரினை திருப்பி கோவை மாவட்டம் காரமடை முதல் அவிநாசி வழியாக ஈரோடு மாவட்டம் சென்னிமலை வரை உள்ள நீர் ஆதாரங்களில் சேமிக்கும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. காமராஜர் ஆட்சி காலத்தில் இத்திட்டம் குறித்து 1957இல் சட்டப்பேரவையில் விவாதிக்கப்பட்டாலும் செயல் வடிவம் பெறாமல் இந்த பகுதி மக்களின் கனவாகவே இருந்தது. 30-40 வருஷத்துக்கு முன்னால் அந்த செழிப்பு இன்னைக்கு வறுமையிலையும் கொடுமையிலையும் சனங்க அப்படியே போராடிட்டு இருக்காங்க. குடிதண்ணி பஞ்சத்தினாலேயே குடிக்கிற தண்ணி இல்லாமே மக்கள் மடிஞ்சிருவாங்க. அவிநாசி அத்திக்கடவு திட்டம் வந்தா மட்டும்தான் குளங்கொட்டை நிரப்பி நீர் கிணத்துக்கு கங்கைக்கு தண்ணி வரும். மண்ணத்தான் திங்க வேண்டியதா இருக்கு. எதுவுமே கிடையாது. பூரா வறட்சி ஆகி போச்சு. கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் அந்த அவிநாசி அத்திக்கடவு திட்டம் வந்தா மட்டும்தான் இருக்க முடியும், நிலைக்கும். இந்த கல்லு வெள்ளக்காரன் காலத்துல இருந்து நெட்டுனதுங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆயிட்டு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இருக்காதுங்க. ஏதோ மரமட்டைகளுக்கு வளர்ப்புக்காக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றினா எங்களுக்கு ஏதோ ஆகுங்க. அதை பார்த்து ஏதோ செஞ்சீங்கன்னா பரவாயில்லைங்க. வெள்ளக்காரன் காலத்துல இருந்து இந்த கல் நட்டுக்குங்க. வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு தண்ணி கொடுக்காம எதுவுமே இல்லாம ஆடு மாட்டு வச்சுதான் நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா தண்ணி இல்லை சுத்தமா. எது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தா பரவாயில்லைங்க எங்களுக்கு. ஆனா இந்த 10 வருஷமா வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கல்ல நிறைவேற்றின மாதிரி தெரியல எங்களுக்கு. தேர்தலின் போது வாக்குறுதிகளாக மட்டுமே வெளிவந்ததை கண்டித்து கடந்த ஆண்டு மக்கள் உண்ணாவிரதம் இருந்த நிலையில் தமிழக அரசு ஆரம்பகட்ட ஆய்வுப் பணிக்காக ரூபாய் 327 கோடி ஒதுக்கீடு செய்தது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தோடு இணைத்து கௌசிக நதிநீர் மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த திருப்பூர் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதற்காக 90 கோடி ரூபாய் திட்ட வரைவு கோவை மாவட்ட ஆட்சியரால் பரிந்துரை செய்யப்பட்டது. 2012ஆம் ஆண்டு இந்த திட்டம் வரும் பாதையை குறித்து நடப்பட்ட அளவீட்டு கற்கள் மட்டுமே தற்போது சாட்சிகளாக நிற்கிறது என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். போர்க்கால அடிப்படையில் அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்தையும் அதில் இணைத்து கௌசியா நதி நீர் இணைப்பு திட்டத்தையும் விரைந்து நிறைவேற்ற வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் உள்ளோம். இது நடக்கவில்லை என்றால் விவசாயிகளாகட்டும், விவசாயிகளுக்கு அடுத்தது பொதுமக்களாகட்டும் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது 100% நிச்சயமான ஒன்று. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். இந்த 10-30 வருஷமா வந்து பார்த்துட்டு அளந்துட்டு தான் போறாங்க. எந்த வேலையும் நடக்கிறது இல்ல. இது இப்படியே போகும்போது என்ன ஆகுது எங்களுக்கு? இப்ப பாருங்க, பூரா வறண்டு கிடக்குது. இந்த ஆடு மேய்க்கிற பொழப்பையும் விட்டு போட்டு நீ ரோட்டில் நடக்கிற வேலை தான் வரமாட்டிருக்குது. குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லைங்க. நம்ம ஏரியாவில் பூரா வறண்டு போச்சு. ஏதோ கொஞ்சம் இந்த போருக்கெல்லாம் தண்ணி வந்து அதை குடிக்கிற தண்ணியாவது மேடேறு. நம்ம கௌசியா நதிக்கும் தண்ணி விட்டா இந்த மேட்டுப்பாளையத்திலிருந்து திருப்பூர் செல்லும் அனைத்து மக்களுமே கொஞ்சம் நிலத்தடி நீர், ஆடு மாடு பண்டங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் கிடைக்கும். இல்லை என்றால் எல்லாம் அவங்க சொந்த ஊரோட்டு காலி பண்ணி வெளியூருக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். அதனால கொஞ்சம் இதை மத்திய அரசும் தமிழக அரசும் சேர்ந்து குறுகிய காலத்தில் இது நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறோம். மழை உபரி நீரை கால்வாய் மூலமாக கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தில் உள்ள நீர் ஆதாரங்களில் சேமித்து வைக்கும் நிலத்தடி நீர் செறிவூட்டல் திட்டம் செயல்படுத்தாமல் போனதால் 3 மாவட்டங்கள் பாலைவனமாக மாறும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர்.